இங்க ஒரு பொண்ணு மார்னிங் ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ரோட்ல மிஷின் ஆஃப் டெத்னு ஒரு வினோதமான மிஷினை பாக்குறா. உடனே அந்த பொண்ணு அவகிட்ட இருக்க காயினை எடுத்து நான் எப்படி செத்து போயிடுவேன்ட்டு பயந்தனே அந்த காயினை மிஷின்ல போட்டு விரல் எடுத்து அந்த மிஷின்குள்ள விடும்போது ஓல்ட் ஏஜின் கார்டு வருது. நான் வயசான பிறகுதான் செத்து போயிடுவேன்னு நினைச்சு சிரிச்சுட்டு ரோட கிராஸ் பண்ணும்போது அப்போ சடனா கார் மோதி வயசானவர்கிட்ட இறந்து போறா. அடுத்து ஒரு டென்னிஸ் பிளேயர் அதே மாதிரி காயினை போட்டு பார்க்க பேராஷூட் ஃபெயிலியர் ஆனதுனால செத்து போயிடுவேன்னு கார்டு வருது. அந்த டென்னிஸ் பிளேயர் மேட்சை விளையாடாம இதை பத்தியே யோசிக்க அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அதுக்கு அந்த டென்னிஸ் பிளேயர் பேராஷூட் ஃபெயிலியர் ஆனதுனால எப்படி செத்து போவோம் டவுட் கேட்கலான்னு வரும்போது சடனா பேராஷூட் ஃபெயிலியர் ஆகி வானத்துல இருந்து ஒருத்தன் அந்த பிளேயர் மேல விழுந்து அந்த இடத்துலயே அந்த பிளேயர் நசங்கி பிதுங்கி செத்து போறான். மூணாவதா வந்த ஆளு அதே மாதிரி காயினை போட்டு பார்க்க கரடி கையால செத்து போயிடுவேன்னு காட்டுது. அந்த ஆளு இதை பார்த்ததும் ஆபீஸ்ல கரடி பொம்மை மாதிரி இருக்க டேன் இருக்க பாட்டில குடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். நம்ம வீட்டுல தானே இருக்கோம், எப்படி கரடி இங்க வரும், எப்படி இங்க வந்து கரடி நம்மள சாகு அடிக்கணும்னு யோசிச்சுட்டு ஜூஸ் குடிக்கும் போது சடனா அந்த ஜூஸ் காலி ஆகுது. உடனே ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அதுல இருக்க ஜூஸை குடிக்கலான்னு எடுத்த பிறகு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ண உடனே சடனா வந்த அந்த ஆளோட ஒய்ஃபை பார்த்து பயப்படுறான். உடனே அந்த ஆளோட ஒய்ஃப் நாளைக்கு கேம்பிங் போகணும் ஞாபகம் இருக்கான்னு கேட்க அந்த ஆளு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். அடுத்த நாள் ஃபேமிலியா கார்ல கேம்பிங் போக அந்த ஆளு பயந்துனே காரை ஓட்டின்னு வரான். என்ன நான் வீட்டுல இருக்கிற வரைக்கும் சேஃபா இருந்தோம், இப்போ காட்டுக்கு போறோம், இங்க கன்ஃபார்ம் கரடி வரும் அதை நினைச்சு பயந்துனே கார் ஓட்டின்னு வரான். அந்த ஆளு காடுல இருக்க மற்ற விலங்குகள்லாம் சவுண்டு போட அதை கேட்டு பயந்தே வரான். அப்படியே காட்டுக்கு நடுவில் கேம்பிங் போடும்போது அவங்க கிட்ட இருக்க கோடாலியை பார்த்து இதை வச்சு கரடியை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு ஐடியா வர நைட்டு முழுக்க அந்த கோடாலியை அந்த ஆளு மேலேயே வச்சுட்டு தூங்குறான். விடிஞ்சதும் அந்த ஆளு எனக்கு ஒண்ணுமே ஆகல, நான் உயிரோட தான் இருக்குன்னு நினைச்சு ஜாலியா சந்தோஷம். அடுத்த நாள் அந்த ஆளு ரொம்ப குஷியோட தேன் எடுத்து டீ கப்ல ஊத்தினே இருக்கும்போது மக்களே உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நம்மளுடைய சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல்ல வீக்லி 3 லாங் வீடியோஸ் போடலாம்னு இருக்கேன். லாங் வீடியோ போடலாமா வேணாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மூவிலாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. டாடா பை பாய்.